இப்ப எலும்புலாம் ஒண்ணு கொடுல, நரம்பு எலும்பு சதை அந்த மாதிரி சமாதானம் கூடிக்கும். யார் வீட்டுல? சகை வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு இந்த வீட்டுக்கு முதல்ல என்ன சொல்ல? சமாதானம். அதுதான் இந்த உலகத்துல எல்லாமே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமாதானம் வந்து அது மட்டும் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் தான் உலகத்துல பெரிய ஹீரோ. ஜீரோனா ஹீரோ ஆகுறது அந்த சமாதானத்தினாலதான். பிரிந்து போனதெல்லாம் ஒண்ணு சேர்றது சமாதானத்தினாலதான். அல்லேலூயா. நான் சொல்லி முடிக்கிறேன். நான்கு திசைகளில் என்றும் இருந்து நான்கு திசையிலிருந்து கொலையுள்ள இவர்கள் உயிரடைபடிக்கு இவருமே ஊதி என்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. எனக்கு கற்பிக்கப்படி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்கு பிரவேசிக்க அவர்கள் உயிரிழந்து காலொன்றை மகா பெரிய சேனையாய் நின்றார். அல்லேலூயா. நீ பேசினா ஒரு பெரிய சேனை நிற்கிறது. நீ பேசினா பெரிய பெரிய ராஜ்யங்கள் கட்டப்படும். இடிந்து போனது, பாழா போனது, அழிஞ்சு போனது, ஒண்ணுக்கே உதவாதுங்க. எல்லாம் கட்டப்படுது. பெரிய சேனையா நிற்கீங்க. சேனை ஆளுகிறாள் நீ. சேனைகளின் கர்த்தருடைய பிள்ளை நீ. சேனைகளை கட்டுகிறவன் நீ. அல்லேலூயா. சொல்லுகிற 13 சொல்றாங்க. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். பிரேத குழி. நீங்க பிரேத குழியில ஏதோ வைப்பாங்க, டெட் பாடி தான் பிரேத குழியில வைப்பாங்க. அதுக்கு அசைவு இருக்காது, சூடு இருக்காது, சொரணம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அல்லேலூயா. அப்படி பிரேத குழியில வைத்த சடலம் போல பிசாசு நம்மள வச்சிருக்கிறான் நீங்க இந்த உலகத்துல. செல்ஃபி பார்க்க முடியல கிறிஸ்தவனால. ஏன் பார்க்க முடியல? விசுவாசம் இல்ல. அந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து அப்படி பேஸ்போர்ட் வச்சிருக்கான், ஸ்ட்ராங்கா ஊனி வச்சிருக்கான். அந்த அளவுக்கு பிரச்சனைக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கோம். வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் வரும்போதே தோர்த்தி விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்ப நடு வீட்டுல நச்சுன்னு உட்காந்துக்கலாம், நடு முடியத்துல நச்சுன்னு உட்காந்துக்கலாம். அல்லேலூயா. அதை பேசி அப்படியே சொல்லுவாங்க, விளையும் போதே முளையிலே இல்லை. பிசாசு அந்த ஆவியானவர் இருந்தாதான் நம்ம குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம ஊழியத்துக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, நம்ம வேலையில் இந்த பிரச்சனை வரப்போகுது. ஆவியானவர் முக்கியம். ஆவியானவர் இருந்தாதான் உயிர் வாழ முடியும், உயிரடைய முடியும், உழந்ததெல்லாம் உயிர் பெற முடியும். டாப் கடந்தாலும் ஒன்னா சேர்த்து விட்டுருவார். அதுதான் ஆவியானவர். வாழ்க்கையில எந்த இடத்துல ஆவியானவர்கள் முதலிடம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு முதலிடம் கொடுத்துருக்கு. பிரச்சனைக்கு முதலிடம் கொடுங்க. ஆவியானவர் உள்ள கொண்டு வச்சு இனிமே எப்ப பார்த்தாலும் ஆவியானவரே என் கூட இருக்கு. ஆவியானவரே இப்ப நான் வண்டியில ஏறுறேன், என் கூட உட்காரு. ஆவியானவர் நான் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் என் கூட பாதுகாப்பா இருப்பேன். நான் சாப்பிட்டு முடிச்சு தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் எனக்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும். பெரிய பெரிய ஊழியக்காரங்க ஆவியானவர் தான் முன்னாடி வைப்பாங்க. ஆவியானவர் முன்னாடி வைக்கிறது அந்த விசுவாசமான வார்த்தைகளை பேசுவாங்க. இந்த காரியத்தை சொன்னா இந்த உலகத்தை ஜெயிக்கும் உங்களுடைய ஜீவன் வந்த. அதனால இந்த உலகத்தை ஜெயிச்சிருக்கீங்க. 3ஆம் நாள் மரித்து உயிரோட எழுப்பி இருக்கீங்க. நீங்க என் கூட வர்றீங்க, இந்த வண்டியில உட்காந்துருக்கீங்க, இந்த காரியம் ஜெயமா மாறும். அப்படி பேசிக்கிட்டே போ. நெகட்டிவா எப்பயுமே திங்க் பண்ணிடாத. இன்னைக்கு கிறிஸ்துவோடைய அழிவுக்கு முக்கிய காரணம் நெகட்டிவ் தான். பாசிட்டிவா திங்க் பண்றதே கிடையாது. அல்லேலூயா. பாசிட்டிவ். எதிர்காலம் இப்படி இருக்கும், இப்படி கர்த்தர் அமைத்துக் கொடுப்பா. கர்த்தருக்குள் பலப்படுங்கள், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்க. அதைத்தான் ஆண்டவர் விரும்புறார். எங்க இயேசுக்குள்ளங்க எல்லாமே இன்னைக்கு நீங்க உயிரடைங்க. அதான் ஆண்டவர். இன்னைக்கு நீங்க பொழைச்சு போறீங்க. அல்லேலூயா. எதெல்லாம் மரித்த நிலைமையில் இருக்கிறோம். அதான் பிரேத குழியில் என் ஜனங்கள் நான் உங்கள் பிரேத குழியில் சேர்ந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படப்படும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். டெட் பாடியா இருக்கிறாங்க உள்ளுக்குள்ள சவப்பட்டிங்கிற பிரேத குழி, செத்த பணத்தெல்லாம் அடக்கம் பண்ற குழி. அப்படி இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்லிருக்காரோ அதெல்லாம் உன் வாழ்க்கையில நடக்கும். அப்ப நான் இயேசு நான் உயிரோடு இருக்கிறத நீ அறிந்துக்கணும். அப்ப இவங்க அர்த்தம் செஞ்சாதான் அறிஞ்சிக்க முடியும். அது நடக்க பாருங்க. இன்னையில இருந்து உங்க குடும்பங்கள் நடக்கும், உன்னுடைய எல்லா காரியங்களும் நடக்கும். நீ தொட்டதெல்லாம் தொடங்கும். நீ வாய்க்கப்படும், நீ தொட்டதெல்லாம் வாய்க்கப்படும். சொல்லப்படும் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன். இங்கேயும் அதுதான் சொல்ற, ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அப்படின்னு. எந்த ஆவி?
மரித்து உயிரோடு வந்திருக்கிற ஆவி. இந்த ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இல்ல அந்த ஆவி கர்த்தருடைய ஆவியான கர்த்தருடைய ஆவியானவர் இல்லாம எந்த வேலை செஞ்சாலும் சக்சஸே பண்ண முடியாது. அதான் சொல்றாரு. ஆமென். நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன். அல்லேலூயா. உயிரடைவீர்கள். எந்த இடத்துல தலை குனிஞ்சீங்களோ, எந்த தெருவுல எந்த ஊர்ல தலை குனிஞ்சு நிக்கிறீங்களோ அதே தேசத்துல உங்கள் தலையை வைத்து ஆமென் உங்களை வைத்து உங்கள் பிள்ளைகளை வைத்து உங்க எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பது. ஆமென். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று என்ன சொல்றாரு? இதை சொன்னேன், இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருல, இதை செய்வேன். விசுவாசிக்கிறீங்களா? உரைக்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. உரைக்கிறார். கர்த்தர் பேசுகிறார். உங்ககிட்ட தான் பேசுகிறார். வாழ்க்கை நான் சொல்றேன், என்னுடைய நாவை கொண்டு சொல்றேன், என்னுடைய வார்த்தையை கொண்டு சொல்றேன். அத்தனை பேர்த்தையும் கர்த்தர் செழிக்க வைக்க போறார். அத்தனை பேர் நீங்க நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா வாழ போறீங்க. ஆமென். சந்தோஷமா எப்படி சந்தோஷம் அப்படின்னு கடைசியா நான் பார்த்து முடிக்க போகிறேன். சொல்றேன் பாருங்க. ஆமென். ஏசாயா 58:11-12. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. அப்ப டெய்லி ஆண்டவர் தான் உன்னை நடத்திட்டு இருக்காரு. அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கீங்க. ஆமென். இந்த அறிவு மட்டும் வச்சுக்கீங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. பிரச்சனை இல்லை, நீங்க மாதிரி வெளியே வந்துகிட்டே இருப்பீங்க. போராட்டங்களுக்கு வெளியில வந்துகிட்டே இருப்பீங்க. ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. இங்க சொல்ற பாருங்க, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? இன்னைக்கு நடத்தி. நாளைக்கு திங்கட்கிழமையா? அன்னைக்கு நடத்தி. ஆமென். என்ன மார்ச் மாசம் முடிய போதா? ஏப்ரல் மாசமா? ஆமென். அப்பையும் நடத்தி. இந்த 365 நாளும் நடத்தி. அல்லேலூயா. ஆமென். உன்னை நடத்தி நித்தமும் டெய்லிங்கிற நித்தம்னா டெய்லி. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும். ஆமென். மகா வறட்சியான காலங்களில். ஆமென். அப்ப கடவுள் நடத்துறாருன்னா ஆமென் மகா வறட்சி, உலகத்திலே இல்லாத பஞ்சம் நாமக்குள்ளே வந்தாலும் சரி. அதான் சொல்றாரு. உன் வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, பண பிரச்சனை, ஆமென், தரித்திரம், ஆமென், எல்லாம் வந்தாலும் சரி. சொல்ற பாருங்க, காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குகிறார். ஆமென். இந்த ஆத்துமா தான் திருப்தியாக்கி. முதல்ல என்ன செய்யறாரு? ஆமென். உன் இருதயத்தை, உன் மனசை சந்தோஷப்படுத்துறாங்க, திருப்தியாக்குறார். ஆமென். இந்த ஆத்துமா தான் பரலோகம் போகும். ஆமென். இந்த இருதயம், ஆமென், இந்த இருதயத்தில் நினைக்கிற நினைவுகள் அது இந்த உலகத்தை அசைச்சிருக்கிறார். ஆமென். அதை திருப்தியாக்குறாராம். இதுக்கு சாப்பாடு கொடு அப்படி முதல்ல. ஆமென். உன் ஆத்துமா வாழ்வது போல நீ வாழ்ந்து செழிப்பாய் இருப்பாய் அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். நம்ம ஆத்துமா வாழ்ந்துகிட்டு இருக்குங்க. இது வாழ்ந்து அங்க போக போகுதுங்க. இந்த சரீரம் இங்கே கொண்டு போக போறான், இதை கொண்டு போக போறான். அப்ப இதுக்கு சோறு போடு. அந்த ஆவியானவர் உள்ளார கொண்டு வந்து இதுக்கு தீனி போடு, இதுக்கு சாப்பாடு போடு அப்படிங்கிறாரு. அல்லேலூயா. ஜெபம் என்கிற சாப்பாடு, விசுவாசம் என்கிற சாப்பாடு. ஆமென். சொல்றாரு, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். எலும்புல பலப்பட புஷ்டியாக்குறார். அல்லேலூயா. எங்க வயசாயிடுச்சுங்க, எலும்பு தேய்ச்சி போச்சுங்க, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியலைங்க. அது ஒரு மூலிகை டிவியில விளம்பரம் கொடுக்குறாங்க. எல்லா மூலிகையும் அது ஜண்டு பாம்பு, அந்த பாம்பு, இந்த பாம்பு, எல்லா பாம்பும் போட்டேன். கடைசியில பிசாசியா ஒரு பெரிய பாம்பை போட்டு கீழே இறங்கி கூட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் கால் வலி, கை வலி, எலும்பு வலி, ஆமென், இன்னைக்கு எலும்பு வலியில யாரெல்லாம் வந்திருக்கீங்க? அத்தனை பேர்த்த எலும்பு நினமுள்ளதாய் கர்த்தர் மாத்துகிறார். பலன் அடைகிறது, உயிர் பெறுகிறது. ஆமென். நீ நடக்க ஓடுவாய். ஆண்களின் கால்களை போல கர்த்தர் உன்னை மாற்றுவார். இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். சொல்லுகிற பாருங்க, ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்ச
அபார்ட்மெண்ட்ல 10 வீட வாடகை விட்டு ஆமே நீ சொந்த வீட்டுல குடியிருக்க போறவன் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லுங்க நம்ம அப்பா அப்படிதான் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. நீங்க அப்படிதான் பேசணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமே கட்டப்படாத வீடெல்லாம் சொல்லுங்க. செங்கல் மணல் ஜல்லி வந்து ஏறணும். ஆமே பணம் வந்து என் வீட்டுல ஆமே ஆமே இந்த வீடு கட்டுவதற்கு தேவையான பணத்தை வந்து சேரணும்னு சொல்லி என் வீட்டு வாசப்படிக்கு வரட்டும்னு சொல்லி செழிப்பு என் வீட்டை தேடி வரட்டும்னு சொல்லி ஆமே சொல்லிட்டே இருக்கு. ஆமே
உலகத்துல சொன்னாங்க, ஆமே நான் ஆமே கடவுள் அவதாரம், செத்தோட நான் உயிரோட வரணும் பாரு அப்படின்னாங்க. செத்து 3 நாள் ஆச்சு, பாடி நாக்கு எழுதிருச்சு, பாடி நாக்கு எழுதிருச்சு. உடனே என்ன செய்யாத, ஆமே ஐஸ் பெட்டியில தூக்கி வச்சிரு அப்படின்னு தூக்கி வச்சுட்டேன். அதுக்கு போயிட்டு பதிச்சுட்டாங்க. சொன்ன ஆளு செத்து அவங்க எல்லாம் அவனுடைய சீசர்கள் அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உயிரோட வந்துருவாரு அப்படின்னு. ஆமே அவ்வளவுதான், செத்து கருமாதி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவர் சொன்னா செய்தான். இவர் சொன்னாருங்க, அவர் செஞ்சாரு. சொல்றாரு தலைமுறை இருக்கும் அஸ்திவாரம் நீ கட்டுவாய், திறப்பானதை அடைக்கிறவன் என்றும், திறப்பானதை எதெல்லாம் தொடர்ந்து கிடக்குதோ, ஆமே இந்த உலகத்துல எதெல்லாம் தொடர்ந்து கிடக்குச்சுன்னா என்னவா, கண்டது கடையில் உள்ள வந்து மேய்ஞ்சி போயிருக்கு. உன் வீட்டுல வந்து ஆமே மருமகத்தை வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்குல்ல, திறந்து விட்டு அல்லேலூயா, நோய்ங்கிறது வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்குல்ல, ஆமே திறப்பானதை திறந்து கிடக்காத அடைக்கிறவன் இன்னைக்கு அடிச்சுட்டு போ. ஆமே இங்க அடிச்சுட்டு போறது இல்ல, ரோட்ல போ அடிச்சுட்டு போ. எவன பாக்குறோட அத்தனை பேத்தையும் இயேசுவே ஆமே அடை, இயேசுவுல கொண்டு வந்து அடை பார்த்து பேசிட்டே போ. ஆண்டவரே நான் பார்க்கறேன், இவங்கிட்ட போயிட்டு இப்ப சுவிசேஷத்துல என்ன சொல்ல முடியாது, நான் பார்க்கிறது ஜெபமா மாத்து ஆண்டவரே, நான் உன்னை பார்க்கறேன். ஆமே என்றாவது ஒரு நாள் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். ஆமே ஒரு விசுவாசியா ஊழியக்காரனா ஏதாவது ஒரு சபையில ஆமே இருக்கணும் ஆண்டவரே சொல்லிப்பா, கண்டிப்பா இருப்பாய், கண்டிப்பா இருப்பாய். ஆமே நீ பார்க்கிறதே ஆமே எழுப்புதலாய் மாற்றலாம். ஆமே நீ கேட்கிற வார்த்தைகள் எழுப்புதலாய் மாற்றலாம். எல்லாம் உனக்குள்ளே இருக்கு. ஏங்க நரம்பு அங்க நரம்பு எழுப்புதான் அதை ஃபிட் பண்ணும்போது இது நடக்காது தானே, நீ பார்க்கிறதே நடக்குங்க, நீ பார்க்கிறது நடக்கும். ஆமே இப்போ ஆமே உள்ள உள்ள கிறிஸ்துவ வேற, இப்போ உள்ள கிறிஸ்துவ வேற. அல்லேலூயா, இது ஆண்டவர் அல்ல, புதிய தலைமுறை எழுப்பி கொண்டிருக்கிற கிறிஸ்து. அல்லேலூயா, அப்படி வறுமையில கருத்தெடுத்தியே ஆமே நீ மனசாவே இரு அப்படின்னு சொல்லுகிற கிறிஸ்துவம் இல்ல, இன்னைக்கு எங்க போயிடுச்சு, அடிச்சு நொறுக்கி போற கிறிஸ்துவத்துல. அல்லேலூயா, ஆத்மாவெல்லாம் அசல ஆமே கடைசி நாட்கள் மாம்சமான யாவரும் பேரும் என் ஆவியை உங்கள் ஊத்திக்கிட்டு இருக்காருங்க. ஆமே சின்ன சின்ன வாலிப பசங்க ஊழியக்காரனா மாறி கணக்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா, நம்ம குடிசடிக்கல குதிரை ஓட்ட ஆடு கிடையாது, உலகத்தை ஓட்ட ஆடு, உலகத்தை கலக்கிறார். உன்னை பார்த்தா அப்படியே நட்டு கொடுக்கிறார் கத்த. இவன் வந்துட்டானா அவ்வளவுதான், இவன் காட்டுலன்னா தான். ஆமே இவன் பேசினா அப்படியே நடக்கும், அப்படி சொல்லுங்க. ஆமே வாய் திறந்தாவே அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஆமே நம்ம பிரச்சனை மாறிடுச்சு. ஆமே அப்படி கூட அப்படி உன்னை மாத்தி தான் ஆண்டவர் நீ கொண்டு போறாரு. கொண்டு போறாரு இல்ல, கொண்டு வந்துட்டாரு. அல்லேலூயா, அதுதான் சொல்லுகிறார் பாருங்க. ஆமே திறப்பானதை அடைக்கிறவன், எதெல்லாம் ஓபனா இருக்கோ அதெல்லாம் அடைக்கிறவன் அப்படிங்கிறார். அல்லேலூயா, திறப்பானது கண்டது வந்து மேய்ச்சிக்கிட்டு இருக்கல நம்முடைய வாழ்க்கை. ஆமே அதெல்லாம் அடைக்கிறாங்க. உன் மாத்த தான் அடைக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. உன் விசுவாசம் தான் அடைக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. விசுவாசத்தினால் நீதிமான் அடைவான், பிழைப்பான், ஆமே வாழ்ந்திருப்பான், சுகித்திருப்பான். பனையை போல நீதிமான் எதை போல, பனையை போல அண்ணாந்து தான் பார்க்கிறோம். உன்னை அண்ணாந்து பார்க்கிறவனுக்கு ஆண்டவர் மாற்றி அனுப்புகிறார் இல்லை. ஆமே ஆமே திறப்பானதை கட்டுகிறோம் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறார். ஆமே நீ வந்து அநேகரை வந்து ஆமே அநேக குடிகாரர்களை திருத்துகிறவர், அநேக ஆமே இழந்து போன வாழ்க்கையை திருத்தி நல்ல பாதைக்கு கொண்டு வருவார். அநேக வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பிள்ளைகளாய் மாற்றுகிறவர், சுவிசேஷகனாய் மாற்றுகிறவர். வேலை செய்கிற இடத்துல இன்னையிலிருந்து நடக்கும், இன்னையிலிருந்து ஆண்டவர் உன் நாவினால் செய்வாய். ஆமே நீ யாரெல்லாம் ஜெபம் பண்ணியா, ஆமே அல்லேலூயா, நீ அவனுக்காக மறுபடியும் பேசு. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறார்.